सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கோதையின் காதல் கைகூட ஓர் நோன்புக்கு வழிகாட்டினார் தந்தையான பெரியாழ்வார். கோபஸ்திரீகள் கண்ணனை நாயகனாய் பெற காத்தியாயனி விரதம் அனுஷ்டித்தது போன்று கோதையும் தன் தோழியருடன் பாவை நோன்பு நோக்கும்படி கூறினார் விஷ்ணு சித்தர். அதன்படியே ஆண்டாள் பிராட்டியும் தன் சகிகளுடன் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நோன்பு தொடங்கினாள். ஸ்ரீவில்லிபுத்தூரே ஆய்ப்பாடி. வடபத்ரசாயின் திருக்கோயில் தான் நந்தகோபரின் திருமாளிகை. ஸ்ரீ வடபத்ரசாயி தான் கிருஷ்ணன். கோதையும் பிற தோழிகளும் கோபிகள் என்ற பாவத்தில் பாடல்களை புனைந்தார் நாச்சியார். ஆய்ப்பாடியில் கோபிமார் கிருஷ்ணானுபவத்தால் பெற்ற பாக்கியத்தை ஆண்டாளும் அனுகாரத்தாலே பெற்றாள். பிற்பட்ட காலத்தில் வாழும் நம்போன்றோரும் அப்பாசுரங்களை ஓதி பேறு பெற ஏதுவான திருப்பாவையான சங்கத்தமிழ் மாலை 30 ஆண்டாள் அருளிச் செய்தாள். பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாதமானிடரே வையம் சுமப்பதும் வம்பு என்று கோதையின் திருப்பாவையின் பெருமையை பெரியவர்கள் பேசுவார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தின் வளர்ப்பு தாயாகிய ஸ்ரீ ராமானுஜர் தம்மை திருப்பாவை ஜீயர் என்று எல்லோரும் சிறப்பித்து பேசுமாறு இப்பாடல்களில் ஈடுபட்டிருந்தார் என்றால் திருப்பாவைக்கு எத்தனை ஏற்றமுண்டு என்பதை அறியலாம். ஸ்ரீ ராமானுஜர் உந்து மதகளிற்றன் என்ற திருப்பாவை 18ஆம் பாட்டை விசேஷமாக உகந்தார். உபனிஷத் ரகசியங்களான பரம தத்துவார்த்தங்கள் திருப்பாவையில் உண்டென்று ஸ்ரீ பட்டர் கூறுவார். கோபிபாவம் முதிரப்பெற்று ஆயர்களின் நடையும் உடையும் பேச்சுமாகவே கோதையை மாறியதாக வியாக்கியாத்தாக்கள் கூறுவர்.
திருப்பாவை என்ற தெய்வப் பாசுரத்தின் சாராம்சம் காண்போம். மார்கழி திங்கள் பாசுரத்தால் நோன்பு நோக்க விரும்பும் அதிகாரிகளை பறை பெறுவதை வியாஜ்யமாக காட்டி கண்ணனோடு உறவு கொண்டு அவனுக்கு பணி செய்திருப்பதே உள்ளுரையை நோக்கமாக கொண்டு நோன்பில் இறங்குமாறு அழைத்து, வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் நோன்புக்கு அங்கமான நியமங்களை, அதாவது தள்ளுவன கொள்ளுவன இவை இன்னென்ன என விளக்கி, ஓங்கி உலகளந்த பாசுரத்தில் பகவன் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு பகவானையே எல்லா வகை பயனாகவும் கருதி இந்நோன்பு செய்து நீராடினால் நாட்டில் மாதம் மும்மாறி பெய்யும், பிணியும் வறுமையும் நீங்கும், நீர்வளமும் நெல்வளமும் பால்வளமும் சம்பத்தும் பெருகும் என்கிறார் நாச்சியார். ஆழிமழை கண்ணா பாட்டில் மழைக்கடவுளை அழைத்து நாட்டில் நல்மழை பெய்ய கட்டளையிட்டார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை எனும் 5ஆம் பாசுரத்தில் பகவன் நாமத்தை தூய நெஞ்சுடன் பாடி மனதால் பகவானை ஸ்மரித்த மாத்திரத்தில் நோன்புக்கு இடையூறுகளாக உள்ள முந்தைய பாவங்களும் பிழைகளும் அறியாமல் இனியும் நாம் செய்யக்கூடிய குற்றங்களும் நெருப்பில் இட்ட பஞ்சு போல் பொசுங்கிப் போகும் என்று பேசுகிறார் பிராட்டியார். பகவத் அனுபவத்தை பாகவத சமுதாயத்துடன் அனுபவிக்க வேண்டும் என்பதால் அடுத்து வரும் 10 பாசுரங்களால் பல்வேறு மனப்பக்குவமுள்ள தோழிகளான பக்தர்களை எழுப்பிக் கொண்டு நந்தகோபர் திருமாளிகை அடைந்து அங்குள்ள கோயில் காப்பவனையும் வாயில் காப்பவனையும் எழுப்பி அவர்களுடைய அனுமதி பெற்று உள்ளே சென்று வெளிக்கட்டில் படுத்திருக்கும் அம்பரமும் தண்ணீரும் சோறும் அளவின்றி தானம் செய்யும் நந்தகோபரையும் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தான அசோதை பிராட்டியையும் பலராமரையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் எழுப்பத் தலைப்படுகிறார். புருஷாகாரமாக பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு கண்ணனை அடைவதே முறை என்பதால் கந்தம் கமழும் குழலியான நப்பின்னை பிராட்டியை பந்தார் விரலி என விழித்து செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து கதவை திறக்குமாறு அழைக்கும் சிறந்த பாசுரம் உந்து மதகளிற்றன் எனும் 18வது பாடலாகும். அடுத்து 2 பாசுரங்களில் அடைக்கலம் அடைந்தவரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் நான் முன்னே என்று ஒருவருக்கு ஒருவர் முற்பட்டு அருளும் கருணை மிகுந்த நப்பின்னை பிராட்டியையும் கண்ணபிரானையும் எழுப்புகின்றார். 33 எனும் பாசுரத்தில் நப்பின்னையிடம் உக்கமும் தட்டொளையும் தந்து கண்ணனையும் தருமாறு கேட்கிறார். இங்கு உக்கம் எனப்படும் விசிறி அகப்பற்று புறப்பற்று ஆகிய மாசுகளை விசிறித் தள்ளுவதற்கு அறிகுறி. தட்டொளி என்பது கண்ணாடி, சொரூப ஞான ஒளியே இது. ஸ்ரீகிருஷ்ணனின் குணத்திற்கு தோற்று தாம் வந்ததை அடுத்த பாசுரத்தில் விளக்குகிறார். கண்ணா, எமது அபிமானம் குலைந்து உனது கருணை கட்டாட்சமே தாரகமாக வந்தோம். உன்னை பிரிந்திருக்கும் துயரமாகிய சாபம் தீர உனது தாமரை கண்களை எம்பால் செலுத்தி மெல்ல மெல்ல செலுத்தி கட்டாட்சித்து அருளுக என்று அங்கன்மா ஞாலத்து எனும் பாசுரத்தில் விண்ணப்பிக்கிறார். கண்ணனை தமக்கு அருள் புரிய ஆஸ்தானத்திற்கு சீரிய சிங்கம் நடந்து வருவது போல எழுந்தருள வேண்டுவது மாரி மலை முழஞ்சில் எனப்படும் பாசுரம் ஆகும். அவர்கள் பிரார்த்தனைக்கு இணங்கி கண்ணபிரான் ஆஸ்தானத்திற்கு எழுந்தருளும் நடையழகு கண்டு ஆனந்தித்து அவனை போற்றி பாடுவது அன்று இவ்வுலகம் அளந்தாய் பாசுரம். தாங்கள் யாசித்து வந்த நோன்பிற்கு உரிய உபகரணங்கள் இவை என்று 25வது பாடலில் கூறி நோன்பு முடிந்தபின் பெறக்கூடிய சன்மானம் என்னது என மாலே மணிவண்ணா பாசுரத்தில் பேசி கூடாரை வெல்பவனும் கூடுவாருக்கு தோற்பவனுமாகிய கண்ணனிடம் தன் மனக்கிடக்கையை விளக்கி வேண்டுகின்றாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா எனும் 27வது பாசுரத்தில். கண்ணா, நாங்கள் பறை என்று கேட்பது உண்மையில் உன்னை பாடுவதும் உன்னுடன் கூடியிருந்து மனம் குளிர்வதுமே ஆகும். இந்த பாடலில் முழங்கை வரை வழியும் நெய் நிறைந்த பார்ச்சோற்றினை உண்பதை சொல்லாமல் கண்ணனுடன் கூடியிருந்து குளிர வேண்டும் என்று கேட்கும் நயமிருக்கிறதே, இதை நாம் மிக மிக கூர்ந்து சிந்திக்க வேண்டும். இங்கு ஆடை அணிகலன்கள் என்பது சேஷத்துவ ஞானம், பார்ச்சோறு எனப்படுவது கைங்கரியம். இதுவே இதன் உட்பொருள். 28வது பாசுரத்தில் தங்கள் சிறுமையையும் கண்ணனின் பெருமையையும் சொல்லி அவனுடன் தங்களுக்கு இருக்கும் உறவு இருவராலும் ஒழிக்க இயலாத உறவு, எனவே தாங்கள் அறியாமையால் இயற்றியுள்ள பிழைகளை பொறுத்தருளுதல் வேண்டும் என்று அபராத க்ஷமாபணம் வேண்டுகிறார். ஆண்டாளின் பரம உத்தேசம், திருப்பாவையின் பரம தாத்பரியம் 29வது பாடலில் வெளிப்படுத்தப்படுகிறது. எனவேதான் பெரியோர்கள் திருப்பாவை 30ஐயும் தினமும் ஓத வேண்டும், அது ஏலாவிடின் சிற்றஞ்சிறுகாலை எனும் இப்பாட்டையேனும் தினம் அனுசந்திக்க வேண்டும் என்று கூறுவார். சிற்றஞ்சிறுகாலை வல்துனை சேவித்து உள் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றும் மேற்றுள்ளும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகாள் கோவிந்தா எற்றைக்கும் ஏழ பிறவிக்கும் உந்தனோடு
உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆள் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். பனி பெய்யும் காலை வேளையில் தங்களின் மெய்வருத்தம் பாராது நோன்பு இயற்றி வந்ததன் நோக்கம் கண்ணனை கணமும் பிரியாது இருந்து பணி செய்யும் பேறு பெறுதலே என்று வெளியிட்டு, கண்ணா, நாங்கள் இந்த பிறவியில் மாத்திரமன்றி ஏழேழு பிறவியிலும் உன்னுடன் உறவு கொண்டு உனக்கு மாத்திரமே கைங்கரியம் செய்ய வேண்டும். இவற்றோடு முரண்படும் எங்களது மற்ற விருப்பங்களையெல்லாம் மாற்றியருள்வாய் என்று பிரார்த்திப்பதுதான் பரம பக்தியின் தாத்பரியம். இப்படி கோபியர் பெற்ற பகவத் அனுபவ முதிர்ச்சியை ஆண்டாளும் பெற்று அப்பாசுரங்களை ஓதிடும் நாமும் பகவத் அனுபவம் பெற்று உய்ய உபகரிக்கின்றார். மார்கழி நோன்பிற்கு பிறகும் கூட கண்ணன் தன்னை ஆட்கொள்ள வராததால் தைத்தியங்களில் காமனுக்கு நோன்பு செய்து வழிபட்டாளாம் கோதை. கடலில் முழுகும் ஒருவன் கைக்கு எட்டும் வைக்கோலை கூட ஓர் பற்றுக்கோடாக பற்றி கரை சேர முயலுவதைப் போல கோதையும் காமன் தாதையான கண்ணனை பெற காமனையேனும் துணை தேடலாமா என ஏங்கினாள் போலும். கோலை தேடி ஓடும் கொழுந்து போல மாலை தேடி மயங்கிய அவள் மனநிலை அப்பத்து பாடல்களில் முற்றிலும் விளங்குகிறது. வேங்கடநாதன் எனும் விளக்கில் புகுந்து கரையத் தன்னை அவனிடம் காமன் தன் கணையினால் ஏவ வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றாள். மத்த நல் நறுமலர் முறுக்க மலர் கொண்டு முப்போதும் உன் அடிவணங்கே தத்துவம் இலியன நெஞ்செறிந்து வாசகத்து கழித்து உன்னை வெய்திடாமே கொத்தலரி பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரழுதி வித்தக வேங்கடவாணல் என்னும் விளக்கினில் புக என்னை விதிக்கிற்றே. மன்மதா, எனக்கு வேறு வரம் வேண்டாம். கேசவனுக்கு கால் பிடிப்பவள் என்ற இந்த பேரு ஒன்றினை மாத்திரம் எனக்கு அருளு. இப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கடுந்தவம் புரிந்தாள் நாச்சியார். இத்தகைய முதிர்ந்த பக்தி நிலையை தெய்வ நன்னோய் என சடகோபர் கூறுவர். இந்த நோயினால் கடுமையாக பீடிக்கப்பட்டு ஆண்டாள் பேசுவாள். ஆர்க்கும் என் நோய் இது அறியலாகாது, அம்மனை மேற் துடிதிப்படாதே, கார்க்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவ தீரும். நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியல் உச்சியில் தட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கு என்னை உயிர்த்திடுமே. இந்நோய்க்கு மருந்து நோய் செய்த அவனேதான். எனவே யாரும் அறியாதே என்னை அழைத்துச் சென்று யமுனைக் கரையில் பிருந்தாவனத்தில் கண்ணன் வீட்டு வாயிலில் விட்டுவிடுங்கள் என தன் தோழியரை நோக்கி இறைஞ்சி வேண்டி பாசுரங்கள் பாடியிருக்கிறார் நாச்சியார். தன் உடலை நெருப்பென தகித்து உயிரையே வாட்டும் விரகம் எனும் வேதனைக்கு மாற்றாக கண்ணன் உடுத்திய பீதாம்பர ஆடையை கொணர்ந்து வீசுமாறு வேண்டுகின்றாள் தோழியிடம். விண்ணிற் செல்லும் கரிய மேகங்களை வேங்கடநாதனுக்கு தூதாக விடுத்து பாடுவாள். சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில்காள் வேங்கடத்து செங்கல் மால் சேவடிக்கு அடி வீழ்ச்சி விண்ணப்பம் கொங்கை மேல் குங்குமத்தில் குழம்பு அழிய புகுந்து ஒருவன் தங்குமேல் எல்லாவி தங்கும் என்று உரையீரே. இப்படி மேகவிடு தூது பாடிய ஆண்டாளுக்கு ஒரு நாள் கண்ணன் உருவெளி தோற்றத்தில் கையில் பாஞ்சஜன்யத்தை ஏந்தியவாறு காட்சியளித்தான். அந்த சங்கு கண்ணனின் கைத்தலத்தில் குடியேறி அவனது வாயமுதை பருகும் பெறற்கரிய பேறு பெற்றதை எண்ணி வியந்த கோதை அதனிடமே கேள்விகள் கேட்டு ஒரு பதிகம் பாடினாள்.
கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திரு பவளச்செவ்வாய்த்தான் தித்தித்து இருக்குமோ மறுப்பு கொசித்த மாதவன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழிவன் சங்கே சொல் ஆழிவன் சங்கே. சங்கரையா, உன் செல்வம் சால அழகியது. உன்னுடன் கூட ஆயிரம் சங்கங்கள் ஆழ்கடலில் பிறந்தது உண்டு. ஆனால் வேறு எந்த சங்கிற்கும் கிடைத்தற்கரிய பாக்கியத்தை அல்லவா நீ பெற்றிருக்கிறாய். அதனால்தான் இப்படி ஆரவாரமாக பண்ணிசிக்கிறாயா? கண்ணனின் திரு அதரத்தை சுவைத்து அதை மகிழ்ச்சியோடு அனுபவித்திருக்கும் உனக்கு தெரிந்திருக்குமே. நீ சொல், கேட்கிறேன். கண்ணனின் திருவாய் எப்படி மணக்கும், எப்படி இனிக்கும்? இவ்வண்ணம் பக்தி பித்து ஏறியவளாக நாச்சியார் அருளிய திருமொழிகள் 143 பாடல்களும் தமிழ் இலக்கியத்தின் விலை மதிக்க ஒண்ணாத ரத்தினங்கள் என்றால் அது மிகையே அன்று. கண்ணன் தன்னை திண்ணமாக கைப்பிடிப்பான் என்று அல்லும் பகலும் அதே நினைவில் இருந்த கோதை தன்னை கண்ணன் கடிமணம் செய்து கொள்ளும் காட்சியை கனவிற் கண்டு அதை அப்படியே வர்ணித்து பாடல்கள் பாடினாள். இப்பாடல்கள் அதிசயமான அழகான கவிதை பூஞ்சோலை. வேதோக்தமான விவாகச் சடங்குகள் அனைத்தையும் வர்ணித்துள்ள இனிய இயலிசை நாடகம். காட்சிகளை கோதை தன் தோழியிடம் விவரிக்கிறார். ஆண்டாள் திருமணத்திற்கு ஊரே அலங்கரிக்கப்படுகிறது. தோரணங்கள் கட்டி ஆங்காங்கு பொற்குடங்களில் பூரண கும்பம் அமைத்து மணமகனான மாதவனை வரவேற்க மக்கள் தயாராக நிற்கின்றனர். அதோ மாப்பிள்ளையான மணிவண்ணன் தோழரும் தானுமாக ஊருக்குள் பிரவேசிக்கிறான். 1000 யானைகள் சூழ்ந்து வர மாப்பிள்ளை அழைப்பு நடக்கிறது. வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணல் நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்கூடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். நாளைக்கு கல்யாணம் என்று நாள் குறித்தனர். திருமணம் நடக்கும் இடத்திற்கு கோவிந்தன் வந்துவிட்டான். தேவாதி தேவனே மணமகனாக வந்திருக்கிறான் அல்லவா? எனவே இந்திராதி தேவர்களும் பூவுலகில் புனிதமான புதுவை நகருக்கு வந்துவிட்டார்கள். மண்ணில் கால் பாவாத தேவர்களும் தம் கால்கள் மண்ணில் பதிய நடந்து வந்து பெரியாழ்வாரிடம் உங்கள் பெண்ணை எங்கள் கண்ணனுக்கு தர வேண்டும் என்று மனம் பேசி நிச்சயம் செய்கின்றனர். மந்திரங்கள் சொல்லி புதிய புடவையை கோதைக்கு உடுத்தி மாலை அணிவிக்கிறாள் செங்கன்மாலின் திரு தங்கச்சியான அம்பிகை துர்க்கை. இந்திரல் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்தென்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரை சூட்ட கனா கண்டேன் தோழினான். திசை 4 புனித தீர்த்தம் கொண்டு வந்து மந்திரம் உணர்ந்த மறையவர் உயர் குரல் எடுத்து வாழ்த்தி மணமக்களுக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து கல்யாணம் இடையூறின்றி நடக்க கையில் கங்கணம் கட்டிவிடுகிறார்கள். சுமங்கலி பெண்கள் தீபம் கலசம் முதலிய மங்கள பொருள்களை எடுத்து எதிர்வர மதுரை மாமன்னன் ஸ்ரீகிருஷ்ணன் தன் பெரிய பாதக்குரடு சப்திக்க அதி கம்பீரமாக நடந்து வருகிறான் மணமேடைக்கு. கெட்டிமேளம் கொட்டப்படுகிறது. சங்கங்கள் முழங்குகின்றன. சகலவாத்திய கோஷம் நடக்கிறது. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்தூடை தாமம் நிறை தாழ்ந்த பல்ந்த கீழ் மைத்துனல் நம்பி மதுசூதல் வந்தல்லை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். முத்தும் பவளமும் பொன்னும் மலரும் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அழகிய மணப்பந்தலுக்குள் பகவான் பிரவேசித்து கோதையை நாயகியாக்கிக் கொண்டேன் என்று பலரும் காண பாணிகிரகணம் செய்து கொள்கிறான். இங்கு மதுசூதனனை மைத்துனன் என்று பிராட்டியார் குறிப்பிடுகிறார். அதாவது அத்தை மகனா. நப்பின்னை பிராட்டியோடு பகவானுக்கு உண்டான சம்பந்தம் தன்னோடும் உண்டு என்று உறுதிப்படுத்தி காட்டுகிறாள். இங்கே மெய்சிலிர்க்க வைக்கும் பக்தி உறவு இது. நல்ல குரலும் சொல்லும் உடைய வேதியர் வேத மந்திரங்களை கூற பகவான் ஆண்டாளின் கரம் பற்றி அக்னியை வலம் வருகிறார். சப்தபதியும் நடக்கிறது. ஜாயபதி ஹவ்யவகம் ஜ்வலந்தம் பிரதக்ஷிணம் தௌ பபதுச்சரந்தம் பிராதः பிரபுத்தம் பரிதோரமில்தம் கிருத பிரசாரா விவராஜஹம்சௌ என்று
கல்யாணக் காட்சியை திவிசூரி சரிதமும் விவரிக்கும். ராஜஹம்ச இணை ஒன்று மலர்ந்த தாமரையை வலம் வருவது போல இருக்கிறதாம் அந்த காட்சி. பக்தர்களுக்கு இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றுக்கோடாக இருப்பவன் தனது அழகிய நலம் பயக்கும் செம்மை உடைய செந்தாமரை கையால் கோதையின் காலை பற்றி அம்பியில் வைத்தான். எம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவா நம்மை உடையவள் நாராயணன் நம்பி செம்மையே உடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மே மிதிக்க கரா கண்டேன் தோழினான். ஆகா, என்னே ஆண்டாளின் பாக்கியம்! எல்லா மணப்பெண்ணும் தன் கணவனுக்கு நீண்ட ஆயுள் தருமாறு வேண்டி அக்னியில் பொறியிடுவது போல அச்சுதன் கை கீழே இருக்க தன் கை மேலிருக்க ஆண்டாளும் கூட பொறியிட்டாளாம். திருமணச் சடங்குகள் ஒன்று கூட விடாமல் எல்லாவற்றையும் பகவான் அவளுக்கு கனவில் காட்டித்தந்தான் போலும். இறுதியாக பட்டண வீதிகளில் ஊர்வலம் கூட நடக்கிறது, மஞ்சள் நீராட்டும் நடக்கிறது. கோதை நாச்சியார் கனவிற்கண்ட கல்யாண வைபோகம் ஆத்மா பரமாத்மாவை அண்டி நிற்கும் நிலை, பிரபத்தி யோகத்தின் உயர்நிலை இது. இந்த அனுபவம் சொல்லுக்கு அப்பாற்பட்டது. இப்படி கனவிலும் நினைவிலும் தன்வயம் இழந்து கிருஷ்ண ரசானுபவத்தில் தோய்ந்திருந்த கோதையை திருவரங்கத்திற்கு அழைத்து வருமாறு பகவான் விஷ்ணு சித்தருக்கும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பக்தர்களுக்கும் கட்டளையிட்டார். கோதையை பல்லக்கில் ஏற்றி ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். கோயில் கோபுரம் தெரிந்த உடனேயே ஊரின் எல்லையிலேயே பல்லக்கு சுமை குறைந்து வெறுமையாய்விட்டது. மகளை மூடு பல்லக்கிற்கு காணாது பதைத்து விட்டார் பட்டர்பிரான். ஆலயத்திற்கு ஓடி வந்தார். அங்கு ஆண்டாள் நாகபரியங்கத்தை மிதித்தேறி பகவானின் பாதம் பணிந்து அவரது திருமார்பில் குடிபுகுவதைக் கண்டார் பெரியாழ்வார். பெரியாழ்வாரின் பிரார்த்தனைக்கு இடங்கி பகவான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளி கோதையை திருமணம் செய்து கொண்டதாக தலபுராண வரலாறு உண்டு. பல பல காமத்தராகி வாழ்ந்து வரும் மக்களுக்கு எல்லா காமங்களும் இறைவன் மீதே பரிணமிக்க வேண்டும் என்று வாழ்ந்தும் பாடியும் விளக்கித் தந்த நிலமகளின் திருவடிவமாகிய கோதையின் திருமொழிகள் நம்மை நல்வழிப்படுத்துவதாக. திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 141 மூன்றுரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளரானே வாழியே, வள்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். வருடங்களுக்கு முன்பு உலகில் மனுட அவதாரம் எடுத்து வந்த உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் பொன் மொழிகளை இன்றும் நினைவு கூர்ந்து பேரானந்தம் அடைகிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இயேசுவாகிய நான் உலகத்தை ஜெயித்தேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தழுவதில்லை. இயேசு இரட்சகனே, உம் வார்த்தைகள் தான் எத்தனை கிருபை நிறைந்தவை. நொறுங்குண்ட எம் உள்ளங்களை ஆறுதல் படுத்த வல்ல இவ்வார்த்தைகளை அருளிய குரு மருந்தே, இதோ உமக்கு ஒரு இசை அஞ்சலி. வேலெடுத்து சூரறுத்து விளையாடி வந்தவா, என் வினையறுத்து அருள் கொடுத்து துணையாகி நின்றவா. வேலெடுத்து சூரறுத்து விளையாடி வந்தவா, வினையறுத்து அருள் கொடுத்து துணையாகி நின்றவா. வீரவாழ்வு தந்தவா வா வா வா, வீரவாழ்வு தந்தவா வா வா வா.
மாம்பழத்தை வெட்டு வெட்டு மயிலேறி சென்றவா மாமலையாம் பழனியிலே ஆண்டியாகி நின்றவா மாம்பழத்தை வெட்டு வெட்டு மயிலேறி சென்றவா மாமலையாம் பழனியிலே ஆண்டியாகி நின்றவா அன்பு தந்து வென்றவா வா 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 அன்பு தந்து வென்றவா வா 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 ஓம் எனும் மந்திரத்தை தந்தை சிந்தைக்கு தந்தவா ஏரகத்து மலையினிலே இறைவனாகி நின்றவா ஓம் எனும் மந்திரத்தை தந்தை சிந்தைக்கு தந்தவா ஏரகத்து மலையினிலே இறைவனாகி நின்றவா இன்பம் என்றும் தந்தவா வா வா இன்பம் என்றும் தந்தவா வா வா தேனெடுத்து தினை வளர்க்கும் சிறு குரத்தி வள்ளியை மாண்பிடத்து மயல் கொடுத்து சிறையெடுத்து வந்தவா தேனெடுத்து தினை வளர்க்கும் சிறு குரத்தி வள்ளியை மாண்பிடத்து மயல் கொடுத்து சிறையெடுத்து வந்தவா சிந்தையிலே நின்றவா வா 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 சிந்தையிலே நின்றவா வா 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 ஆறு சோலை ஊர்கள் தோறும் அருள் கொடுக்க வந்தவா அலைகள் பாடும் செந்தில் வாயில் அழகு காட்சி தந்தவா ஆறு சோலை ஊர்கள் தோறும் அருள் கொடுக்க வந்தவா அலைகள் பாடும் செந்தில் வாயில் அழகு காட்சி தந்தவா அகம் குளிர வந்தவா வா 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 அகம் குளிர வந்தவா வா 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 நீ இருக்கும் கோயில் யாவும் நானும் காணச் செய்தவா நெஞ்சமென்னும் கோயில் உள்ளே நீங்காது நின்றவா நீ இருக்கும் கோயில் யாவும் நானும் காணச் செய்தவா நெஞ்சமென்னும் கோயில் உள்ளே நீங்காது நின்றவா நினைவாகி நின்றவா வா 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 நிலையாகி நின்றவா வா 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 முருகா 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 பாகி வாகி என்று பாகித்த தமிழின்று வாகி வாகி என்று பாகித்த தமிழின்று சிவா சிவா என சிந்தைதனில் நின்று அவாவினார் இந்த அவ்வை தமிழ் கொண்டு கவி பாடினாள் உன்னை கண்குளிரக்கள் ஒன்றானவன்
நவரச வித்தானவன், சித்திக்கும் நவரச வித்தானவன். பத்தானவன் நெஞ்சில் பச்சானவன், பன்னிருக்கை வேலவனை பெற்றானவன், முட்டாதவன் மூல முதலானவன், உன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், உன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையொன்று தான் என்று சொன்னானவன். ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையொன்று தான் என்று சொன்னானவன். நான் பாதி உம்மை பாதி கொண்டானவன், சரி பாதி பெண்மைக்கு தந்தானவன். காற்றானவன், பொழியானவன், நீரானவன், நெருப்பானவன், நேற்றாகி இன்றாகி என்றைக்கு நிலையான ஊற்றாகி நின்றானவன், அன்பில் ஒளியாகி நின்றானவன். மன்மதல் கை கரும்பின் மலர்கணையே, மன்மதல் கை கரும்பின் மலர்கணையே, இந்த மன்னவன் குயில் கொள்ளும் மலரணையே. மன்மதல் கை கரும்பின் மலர்கணையே, இந்த மன்னவன் குயில் கொள்ளும் மலரணையே. மன்மதல் கை கரும்பின் மலர்கணையே. அருகில் வா மன்மதல் கை கரும்பின் மலர்கணையே. நுண்கலை ஏடிருக்கும் நூலகம் நீதானோ, பெண்கலை மதி கூட வஞ்சியும் கிழந்தானோ. நுண்கலை ஏடிருக்கும் நூலகம் நீதானோ, வெண்கலை மதி கூட வஞ்சியும் கிழந்தானோ. மூவகை கனியினம் வைத்திடும் கொடியே, நால்வகை குணமோடு நடமிடும் கிளியே. மூவகை கனியினம் வைத்திடும் கொடியே, நால்வகை குணமோடு நடமிடும் கிளியே. பல்லவன் நெஞ்சினில் பரவிடும் சுகமே, சுகமே மெல்ல உன் வசத்தினில் மேவும் என் அகமே. பல்லவன் நெஞ்சினில் பரவிடும் சுகமே, மெல்ல உன் வசத்தினில் மேவும் என் அகமே. இதழில் வடியும் மதுவை பருக அருகில் வா மன்மதல் கை கரும்பின் மலர்கணையே. இந்த மன்னவன் குயில் கொள்ளும் மலரணையே. மன்மதல் கை கரும்பின் மலர்கணையே. சரிக பதசா சதபகரி சரிக பதசா, மன்மதல் கை கரும்பின் மலர்கணையே. சாத சதபக பதீரி கரி சத சகாத பதீரிக சரித சகா.
பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். அன்பால் அழைக்கும் அருள்நாதன் மார்பினில், அன்பால் அழைக்கும் அருள்நாதன் மார்பினில், இன்பம் நுகர்ந்திழைப்பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். இகமும் பரமும் வந்தே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் நடியே, இகமும் பரமும் வந்தே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் நடியே, சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், இகலில்லா ரட்சகன் இன்ப பொற்பாதமி பக்தருடன் பாடுவேன். தாயந்தயவுடையாய் தமியனில் செய்யன் கண்ணோடுகையில், தாயந்தயவுடையாய் தமியனில் செய்யன் கண்ணோடுகையில், பாயோளி பசும் பொன்னி பக்தர் சிந்தாமணி, பாயோளி பசும் பொன்னி பக்தர் சிந்தாமணி, தூயா திருபாத தரிசனம் தந்தரு பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பாடுவேன், பக்தருடன் பாடுவேன். மாசில் வேணையும் மாலை மதியமோ, மாசில் வேணையும் மாலை மதியமோ, மாசில் வேணையும் மாலை மதியமோ, பேசு தென்றலும் வேசு தந்தலும் வெங்கேளம் வேணினோ, மாசல் வேணையோ மாலை மதியமோ, வேசு தந்தலும் வெங்கேளம் வேணினோ, மாசல் வேணையோ மாலை மதியமோ, பேசு தந்தலோ வெங்கிளம் வேணினோ, ஓசு வண்ட
பொய்கையும் போன்றதே மூசோவண்டரை பொய்கையும் போன்றதே மூசோவண்டரை பொய்கையும் போன்றதே மூசோவண்டரை பொய்கையும் போன்றதே ஈதன் எல்லை இணையடியேனே மூசோவண்டரை பொய்கையும் போன்றதே ஈதன் எல்லை இணையடி நீளரே மாசில் வேணையோ மாலை மதியமோ பேசு தந்தலும் வெங்கிலம் வேணிலும் மாசில் வேணையோ மாலை மதியமோ மகமாயி அம்மா மகமாயி உன் மகன் பணிந்தேன் அன்பு மலர் தூவி உன் மகன் பணிந்தேன் அன்பு மலர் தூவி மகமாயி அம்மா மகமாயி உன் மகன் பணிந்தேன் அன்பு மலர் தூவி உன் மகன் பணிந்தேன் அன்பு மலர் தூவி பணிந்தேன் அன்பு மலர் தூவி உன் மகன் பணிந்தேன் அன்பு மலர் தூவி கரையினிலே திருவரங்கன் கோயில் குலதெய்வம் உன் வீடு எதிர்கரையில் காவல் கொள்ளிடத்து கரையினிலே திருவரங்கல் கோயில் குலதெய்வம் உன் வீடு எதிர்கரையில் காவல் பல்வினையை தீவினையை மறுபிடியை நீக்கும் பல்வினையை தீவினையை மறுபிடியை நீக்கும் பரமுண்டு கண்ணபுரம் வருகின்ற யாக்கும் பரமுண்டு கண்ணபுரம் வருகின்ற யாக்கும் மகமாயி அம்மா மகமாயி உன் மகன் பணிந்தேன் அன்பு மலர் தூவி உன் மகன் பணிந்தேன் அன்பு மலர் தூவி தைப்பூசம் அண்ணன் தரும் சீர்வரிசை பெருவிழா தாய் உனக்கும் மாசியிலே
பூச்சொரியும் திருவிழா தைப்பூசம் அண்ணன் தரும் சீர்வரிசை பெருவிழா தாய் உனக்கு மாசியிலே பூச்சொரியும் திருவிழா வசந்த விழா நிறைவு பெறும் வைகாது பெருவிழா வசந்த விழா நிறைவு பெறும் வைகாது பெருவிழா வருவோட்டம் குறை நீங்கி வாழ்த்துரைக்கும் மணிவிழா வருவோட்டம் குறை நீங்கி வாழ்த்துரைக்கும் மணிவிழா மகமாயி அம்மா மகமாயி உன் மகன் பணிந்தேன் அன்பு மலர் தூவி உன் மகன் பணிந்தேன்